அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 23/9/2024 திங்கட்கிழமை, ரோஹிணி நட்சத்திரம். ஒரு கிரகம் ஒரு வீட்டில் இருந்தால் பொதுவான பலன் ஒன்று உண்டு. விசேஷ பலன்கள் குறைந்தது மூன்றாவது உண்டு. இந்த எல்லோருக்கும் பொருத்தமான ஒரு பலன் அது உண்மைதான். இருப்பினும் விசேஷத்தையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவருக்கு ரிஷப லக்னம், 2 சுக்கிரன், லக்னாதிபதி 2ஆம் வீட்டில் இருக்கிறார். கூடுதல் சிறப்பு இதில் என்ன? ரிஷபம் ஸ்திர வீடு, 2ஆம் இடம் மிதுனம் உபய வீடு. சிரத்துக்கு உபயம் உத்தமம். 100 மார்க், 80 மார்க், 60 மார்க் என்று வரிசைப்படுத்தி வந்தால் 100 மார்க் கொடுக்கலாம் இதற்கு. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு உண்டு. அடுத்து அது புதன் வீடு, கல்விக்கே உரித்தான ஒரு இடம் மற்றும் பணத்திற்கும் அதுதான், வாக்கு அதுதான். ஒரு தனித்த சில சிறப்புகளை கொண்ட இடம்தான். பொதுவாக நற்பலனைத்தான் சொல்ல வேண்டும். பேசத் தெரிந்தவன், நல்ல படிப்பாளி, வசதியோடு வாழ்வான். எந்தெந்த விஷயங்கள் உண்மையான நற்சுகத்தை தருமோ அவைகளை தேடி பிடித்து அனுபவிக்கும் ஆற்றல் உள்ளவன். பொதுவான பலன். இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது விசேஷ பலன். அந்த சுக்கிரன் மிருக சீரிஷம் நட்சத்திரம் பெற்று இருந்தால் இப்படி இருக்கும். நான் சொன்ன நற்பலன்கள் முதற் பாதியில் நடக்கும். மறுபாதியில் ஆரம்ப கட்டத்தில் எடுத்ததெல்லாம் தொட்டதெல்லாம் வெற்றி வெற்றி வெற்றி. அதற்கு பிறகு அடிமேல் அடி வாங்க வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் ரிஷப லக்கணத்திற்கு செவ்வாய் 7-12க்கு உடையவன். ஒரு பாதி நன்மையும் ஒரு பாதி கெட்டதையும் செய்ய வேண்டும். இதில் மாற்றமே இருக்காது. முன் சொன்னதும் நடக்கும், இதுவும் நடக்கும், இரண்டும் நடக்கும். அடுத்து திருவாதிரை நட்சத்திரம். இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு ஆதிபத்தியம் என்று ஒன்றும் கிடையாது. அது எந்த வீட்டில் இருக்கிறதோ அல்லது எந்த வீட்டிற்காக நாம் பார்க்கிறோமோ அந்த வீட்டு பலனை சேர்த்து சொல்ல வேண்டும். இது கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம், வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயம், பணம் சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் ஏறி இருந்தால் கணிதம், பேச்சு, ஆசிரியரோ அல்லது வக்கீலோ, கம்ப்யூட்டர், கெமிக்கல்ஸ், இது போன்ற விஷயங்களில் விற்பனனாக இருப்பான். தனக்கு நிகர் தான் தான். நாம் ஒரு சில விஷயங்களில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்று சொன்னால் குறிப்பிட்ட இடத்திற்கு செல்வோம். அங்குதான் நன்றாக இருக்கும் குவாலிட்டி. அது இவர்களுக்கு ஏற்படும் உண்டு. அடுத்து புனர்பூசம் நட்சத்திரம். இது குருவினுடைய நட்சத்திரம். ஆரம்ப காலத்தில் அவரது பேச்சு, அவரது அறிவு, அவருடைய போதனை, அவரது செயல்பாடு, அவரது திறமை குடத்துக்குள் இருக்கும் விளக்கு போன்று இருக்கும். இப்படித்தான் இருக்கும். நாள் செல்ல செல்ல குண்டின் மீது விளக்காக ஜொலிப்பார்கள். ஏன்?
அதற்கு ஒரு காரணம் காட்ட வேண்டும் அல்லவா? இது ஏன்? ரிஷப லக்கணத்திற்கு குரு 8-11 உடையவன். 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம், மறைக்கப்படுதல். இவருடைய திறமை முழுமையாக வெளிவராது. 11ஆம் இடம் குன்றின் மீது விளக்காக ஜொலிப்பார்கள். எனவே இதுவும் நடக்கும். பொதுவான ஒரு பலன் அது நடக்கும், நடக்காமல் போகாது. இவையும் நடக்கும். ஆக இந்த நட்சத்திரங்களையும் நாம் பார்த்துத்தான் பலன் சொல்ல வேண்டும். நண்பர்களே, இன்று ஒரு புது கருத்தை